நீங்க இயல்பா ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனையாளராக பெரியாரை படிப்பவராக நீங்க இருங்க. இத்தனைக்கு நீங்க சாதி மறுப்பு திருமணம், இப்ப பாக்கியராஜ்லாம் பாருங்க, அவர் சாதி மறுப்பு திருமணம், குழந்தைங்க சாதி மறுப்பு திருமணம் தான். ஆனா கடைசி காலத்துல போய் கம்மாயா நாயுடு எங்க செப்பண்டின்னு அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சிஷ்யன், நீங்களும் காமெடி பண்ணீங்க. அதனால சாதி ஒழிப்புங்கிறது உளவியல் ரீதியா மன ரீதியாக நானும் இன்னொருத்தனும் சமம். என்னைய மேல ஒருத்தன் சொல்றான் பாருங்க, நீங்க பார்த்திபன், நீங்க நாயுடுன்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா உங்களை சூத்திர ஜாதின்னு மனு தர்மம் சொல்லுது, நால் வர்ணம் சொல்லுது, உங்களை காலில் இருந்து பிறந்தவன் நால் வர்ணம் சொல்லுது. அதை எதிர்த்து கேள்வி கேளுங்க. நீங்க ஏன் நாங்க பிற்படுத்தப்பட்ட எங்களை ஏன் காலில் இருந்து பிறந்தவன்னு சொல்றீங்க மனு தர்மத்துல, எங்களை ஏன் சூத்திரர்னு சொல்றீங்க, எங்களை ஏன் கோயில் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்திபன் நீங்க கேளுங்க. அதுதான் உண்மையிலே நீங்கள் செய்ய வேண்டிய சமூக நீதி போராட்டம். நாயுடு, முதலியார், கோனார், ரெட்டியார் பெருமை பேசுவதல்ல. என்ன பேசினாலும் கோவில் கருவறைக்குள்ள விட முடியாது. பார்ப்பனருக்கு நீங்க கீழ் ஜாதி தான், உங்களை சூத்திரர்னு மனு தர்மத்துல எழுதியிருக்கு. அதை கண்டு வெகுண்டு எழுந்து யாரை பார்த்து பேசுன்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க சாதி மறுப்பாளர், சாதி ஒழிப்பாளர். அதை விட்டு இந்த சர்டிபிகேட்ல ஒழிச்சிட்டேன், சர்டிபிகேட்ல வந்து ஜாதியற்றவன் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டேன்னா நம்ம ஊர்ல காசு கொடுத்தா எல்லாமே நடந்துடும். உடனே எல்லாருமே ஜாதியற்றவன் அப்படின்னு தனியா அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா போட்டு ரிசர்வேஷன் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால சாதினா என்ன, சாதி மறுப்புனா என்ன, தயவுசெய்து தந்தை பெரியாருடைய புத்தகங்களை படிங்க. சரி, ஓகே, போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.